மக்களுக்கு ஒரு உறுதியான உத்வேகத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசையில நாங்க ஒரு 2024ல இந்த சேனலை ஆரம்பிச்சோம். ஸோ அதுல இன்னைக்கு நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு உத்வேகமான செய்தி என்ன அப்படின்னம்னா, இந்த சனி பயிற்சி, இந்த வரக்கூடிய சனி பயிற்சி யாருக்கு என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத ஒரு தெளிவான ஒரு நோட்ஸுக்கு கொடுக்கலான்ட்டு. அதுல பார்த்தோம்னா முதல்ல தன்னை பற்றியும், நான் இத்தனை நாளா நான் கோயில் குளம் எல்லாம் போயிட்டு வந்தேன். எனக்கு பூர்வ புண்ணியம் பாக்கியம் வேலை செய்ய மாட்டேங்குது. நான் பட்ட வேண்டுமென தெய்வமெல்லாம் கைவிட்டுருச்சேன்னு வருத்தப்படக்கூடிய கடகம், விருச்சிகம், மீன ராசிக்காரர்கள், கடகம், விருச்சிகம், மீன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு. நீங்க ரிசீவ் பண்ண தயாரா இருந்துக்கங்க. அடுத்தது குடும்பம், தொழில், இதுல வருத்தத்தோட நீண்ட காலமா வருத்தத்தோட இருக்கக்கூடிய மிதுனம், துலாம், கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. யாருக்கு? குடும்பம், தொழில், இதுல வருத்தத்தோட இருக்கக்கூடிய மிதுனம், துலாம், கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. அடுத்தது நீண்ட காலமா தன்னுடைய தைரியம், மனைவி, அது அடுத்த தொழில் பண்ணலாமா, ரெண்டாவது தொழில் பண்ணலாமா, வருமானத்துக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு தேடல் இருக்கக்கூடிய ரிஷபம், கன்னி, மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. கடைசியா தன்னுடைய சுகம், இத்தனை நாளா நான் கஷ்டப்பட்டேன் சார், எல்லாத்துக்கும் குடும்பத்துக்காக நான் வச்சேன், நான் தொழில போட்டேன், என்னுடைய ஒய்ஃபுக்கு பண்ணி விட்டேன், என் சகோதரனுக்கு பண்ணேன், என் கூட பிறந்தவங்களுக்கு எல்லாம் பண்ணினேன், நானும் சுகமா இருப்பேனா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய மேஷம், சிம்மம், தனுசு, இவங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா நல்லா இருக்க போகுது. மேஷம், சிம்மம், தனுசு ராசியோ லக்கணக்காரர்களோ இருந்தால் அவர்களுக்கு இது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய காலம். உங்களுடைய ஒரு பக்க ஜாதகம், நவாம்சம், ராசி, நவாம்சம், அந்த நட்சத்திர சாரம், இது இருக்கக்கூடிய பேஜ அப்படியே எனக்கு வாட்ஸ்அப் அனுப்ப முயற்சி பண்ணுவீங்க. ஆனா இப்ப ஆரம்ப கட்டத்துல நான் வாட்ஸ்அப் நம்பரை ரெடி பண்ணல இன்னும். அதனால என்னுடைய மெயில் ஐடிக்கு வருத்தப்படாம என்னுடைய மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. நான் உங்களுக்கான ஒரு பதிவை தரேன். நன்றி, வணக்கம்.